அண்ணா இந்த லிஃப்ட்டா? இல்ல அடுத்த லிஃப்ட். அபி அந்த லிஃப்ட் தான், அந்த லிஃப்ட் தான். வந்துட்டோம்டா, தாண்டி வந்துட்டோம்டா. ஏன்னா எத்தனை தடவை கூட வரீங்க, ஒரு தடவை கூட ஒழுங்கா பார்த்து சொல்ல மாட்டீங்களா? அபி மேப்ல அந்த ப்ளூ கலர் பட்டன் அங்கே தான்டா காட்டுச்சு, வந்துட்டேன்டா. என்னண்ணா நீங்க? அபி அந்த லெஃப்ட் தானே எடுக்கணும், எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? இவர்கிட்ட கேளு. மேப் கொஞ்சம் பாக்குறதுல தப்பு பண்ணிட்டேன் மணி. நீங்க போனை கொடுங்க ஃபர்ஸ்ட். போக வேண்டிய இடத்துக்குலாம் அப்புறம் போவோம். ஃபர்ஸ்ட் கூகுள் மேப்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, நமக்கு எப்படி அது பயங்கரமா யூஸ் ஆகும், கூகுள் மேப்ல இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரியாம இருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றேன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கேளுங்க. அதுக்கப்புறம் போலாம். சொல்லு. ஆனா இப்ப நம்ம கூகுள் மேப்ல லொகேஷன் ஆன் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கப்பயே எங்க போயிட்டு இருக்கோம்னே தெரியல அப்படின்னா, அந்த நேரம் கூகுள் மேப்ல இந்த ஐகான்ல ஸ்ட்ரீட் வியூ கொடுத்துட்டோம்னா நம்ம எங்க நிக்கிறோமோ அந்த பிளேஸ் அப்படியே போன்ல வந்துடும். அதாவது இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங் அப்படியே நம்ம போன்ல தெரியுதா? ஆமா, அந்த தெரியுது. இது மூலமா நம்ம எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சு போயிடலாம். அந்த லைனை பார்த்துட்டே போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்ன, இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு இந்த சென்னை, மும்பைன்னு பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் இருக்கு. ஆமா அபி, இப்ப அந்த ப்ளூ கலர் புள்ளியே பாத்துக்கிட்டு போறதுக்கு பதிலா இப்படி ஸ்ட்ரீட் வியூ இருந்துச்சுன்னா, இப்ப இந்த வெள்ளை கலர் வீடு இங்க இருக்கு, இது பக்கத்துல அந்த கிரே கலர் வீடு இருக்கு, அது பக்கத்துல அந்த மஞ்சள் கலர் வீடு இருக்கு, கரெக்டா தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும். இது தோணாம போச்சு பாத்தியா? அடுத்து ஒரு சூப்பர் ஆப்ஷன் இருக்குண்ணே. இப்ப நம்ம லொகேஷன் ஆன் பண்ணிட்டு மேல இருக்கிற அந்த ஆப்ஷன் மூலியமா பக்கத்துல என்னென்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு, அதோட ரிவ்யூலாம் என்ன, பக்கத்துல என்ன ஹோட்டல் இருக்கு, பக்கத்துல ஷாப்பிங் பண்றதுக்கு என்னென்ன இடம்லாம் இருக்கு, இதெல்லாம் விட முக்கியமா பக்கத்துல என்ன பெட்ரோல் பங்க் இருக்கு, பக்கத்துல எங்க ஏடிஎம் இருக்கு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்துக்கலாம். முக்கியமா பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்துக்கலாம்னே. இது சூப்பரான மேட்டர்ண்ணே. ஆமா, இது நல்ல விஷயம். ஏன்னா பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி வேணும், ஏடிஎம் வேணும்னா கேட்டுக்கிட்டு இருப்போம். இந்த இங்க ஏடிஎம் எங்க இருக்கு அப்படின்னு, பம்ப்னா எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். அவருக்கு பம்ப்னா பாவம் என்னன்னே புரியாது, வைக்காது. இதெல்லாம் வேற இருக்கு. நீ சொல்லுப்பா. அண்ணே இவ்வளவு ஏன் அபி எங்கெங்க போறாங்கிறத உங்க போன்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிக்குனா இனிமே எப்பா அது எப்படி மட்டும் சொல்லுப்பா. ஆப்ஷன் இருக்குண்ணே. அபியோட போன்ல கூகுள் மேப்ல மெனுல லொக்கேஷன் ஷேரிங்கில் ஷேரிங் லொக்கேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இல்லை 24 மணி நேரம் இவ்வளோ ஏன் லைஃப் லாங் சொல்லிட்டு எந்த ஆப்ஷனும் நமக்கு வேணுமோ அந்த ஆப்ஷனை கொடுத்து அந்த லிங்க்கை உங்கள் மொபைலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் மூலிமா அபி எந்தெந்த லொக்கேஷனுக்குலாம் போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் லொகேஷன் ஆஃப் பண்ணிட்டு அவர் எப்படி பார்க்க முடியும்? லொக்கேஷன் ஆஃப் பண்ணிட்டா பார்க்க முடியாது தான். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வீட்டில் உள்ள பெரியவங்க ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகிறாங்க, பக்கத்தில் கடைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டான இடத்துக்கு போகிறாங்களா, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்காங்களா, எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு உதவும். அப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டூருக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சு தனித்தனியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, அப்புறம் அவருடைய ஃபோன் பண்ணி டே நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துக்கு வந்துரு, அந்த கடைக்கு பக்கத்தில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போம்ல. அதுக்கு பதிலாக மொபைல் மூலமாகவே சரி இந்த லொக்கேஷன்லாம் இருக்கா, நம்ம இங்கே போய் நிற்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஏப்பா இதுக்கு வாட்ஸ்அப்ல லைவ் லொகேஷன் சொன்னாலே வேலை முடிஞ்சிருமே. இல்லைன்னா இப்போ வாட்ஸ்அப்னா உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கணும், என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது தெரிஞ்சவங்க மட்டும் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ இதுவே வந்து ஒரு 4-5 பேருக்கு மொத்தமாக அனுப்புகிறோம், எங்கே வந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்கல்ல, ஒரு குரூப்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க யாருக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு, இப்போ நம்ம அந்த கூகுள் லிங்க் அனுப்புறது மூலிமா கூகுள் ஃபோட்டோஸும் ஷேர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த நேரம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணணும். சரிப்பா, இப்போ இதெல்லாம் சொல்ற. ஆனால் கூகுள் மேப்பை பொதுவாக நம்ம எங்கே ஏதாவது தெரியாத இடத்துக்கு போனோம்னா வண்டியில் போனால் யூஸ் பண்ணுவோம், இல்லை காரில் போனால் யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு உதவுற மாதிரி ஏதாவது நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா, அதை சொல்லு. இருக்குண்ணே. இப்போ நம்ம போகிற இடத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, இந்த ஃபியூச்சர் பட்டனில் டிராஃபிக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 3 விதமான லைன் காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் லைன், அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே எல்லோ லைன் இல்லை ஆரஞ்சு லைன் இந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா டிராஃபிக் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே க்ரீன் லைன் காமிச்சிச்சுன்னா டிராஃபிக்கே இல்லைன்னு அர்த்தம். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற இடத்துக்கு போனோம் சரிங்களா, இப்போ இந்த வழியில் ரெட் லைன் காமிச்சிட்டே இருக்குது, அப்போ இந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே இந்த பக்கம் வந்து எல்லோ லைன் இல்லை ஆரஞ்சு லைன் இல்லை க்ரீன் லைன் காமிக்குது அப்படின்னா இந்த பக்கம் டிராஃபிக் இல்லை, அப்போ இந்த பக்கம் நம்ம போயிட்டு போனோம்னா அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிறக்காண்டி இந்த ஆப்ஷன். இதை நிறைய பேர் இப்போ காரில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்க பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்களும் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சரிடா மணி. ஹெல்மெட் போடாமல் போனா போலீஸ் தான் அங்கே நிற்கிறாங்க இங்கே நிற்கிறாங்கன்னு அந்த மாதிரி எதனா அலர்ட் கொடுக்குமா மேப்ஸ்? டேய் ஒழுங்கா ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுறா அண்ணே. அதே மாதிரி நெட்டே இல்லாமல் கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம்னே. இது நெட் இல்லாமலா? இப்போ நெட் இல்லாமல் எப்படிப்பா மேப் யூஸ் பண்ணுறது? அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னே. இப்போ உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு ஆஃப்லைன் மேப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மேப்பை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு முன்னாடியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ நீங்கள் அடிக்கடி ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை காலங்காலத்தில் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதை முன்னாடியே வீட்டில் இருக்கிறப்பே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெட் இல்லாமல் அந்த டேரக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். அதே போல் இப்போ பொதுவாக நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம நெட் ஆன் பண்ணிட்டு லொகேஷன் பண்ணி அந்த இடத்துக்கு
இடத்துக்கு போயிட்டு இருப்போமா ஃபர்ஸ்டே லோட் ஆயிரும். ஸோ நம்ம நெட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த டைரக்ஷன் வேர்டு காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு கடைசி அந்த இடத்துக்கு போற வரை யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல. இந்த மாதிரிலாம் பண்ணாம இருந்தா நமக்கு இந்த சார்ஜ் தீர்ற பிரச்சனை எல்லாம் வரவே வராது. ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நீங்க நெட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிராபிக் எவ்வளவு இருக்கு அந்த அப்டேட்லாம் நமக்கு காமிக்காது. அந்த ரெட் லைன் ப்ளூ லைன் நமக்கு காமிக்காது, டைரக்ஷன் மட்டும் காமிக்கும். ஆமா, சார்ஜ் இல்லாத நேரத்துல அதை பண்ணிக்க வேண்டியதான், ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, போற வழியில வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பக்கம் லைன் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்குமா. அந்த நேரம் நம்ம ஆட் ஸ்டாப் சொல்லி 2 ஸ்டாப் கொடுத்துக்கலாம்னே. இந்த சர்ச் பட்டன்ல போயிட்டு அந்த ஸ்டாப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா 2 ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த ஸ்டாப்புக்கும் போயிட்டு நம்ம அந்த இடத்துக்கும் போயிடலாம். அதே போல இப்போ டேர்ன் ரைட்டு, டேர்ன் லெஃப்ட் இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. இந்த சவுண்ட் வந்து கேட்கணுமா கேட்கணுமா, இந்த ஆப்ஷனை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது மூலியமா சார்ஜ் மிச்சம் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. மேப்ல இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் பார்க்க தெரியல. லெஃப்ட் எனக்கு பார்க்க தெரியலன்னு சொல்றியா? காலையில கிளம்புனதுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்க போறோம்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல. இப்ப எங்க தானே போயிட்டு இருக்கோம், அதை முதல்ல சொல்றா. ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போறோம். வண்டியில ஏறி உட்காருங்க. நான்லாம் அப்படிலாம் வண்டியில ஏற முடியாது. மணி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லு. என்னடா நல்ல விஷயம்? அது பொண்ணு பார்க்க போறோம். ஏய் அப்படியே சூப்பர்ரா, பொண்ணு பார்க்க போறோங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். என்னடே அதுக்கு போய் இப்படி வர இங்க பாரு, இதெல்லாம் என்னடா டி-ஷர்ட், என்னடா பேண்ட், மூடி என்னடா இப்படி வச்சிருக்க? ஆளு வெக்கப்படுறானே. வெக்க வேற பண்றியாடா நீ? அண்ணே நான் எதுக்கு வெக்க பண்ணோம்? பொண்ணு உங்களுக்கு தானே பார்க்க போறோம். எனக்கா? இவனும் அம்மாவும் பேசும்போதே நான் நினைச்சேன், எங்கயாரு இந்த பொண்ணு பாக்குற வேலையெல்லாம் எனக்கு நீங்க வச்சுக்கிறாதீங்க. எனக்கு பொண்ணு பாத்துக்கிற தெரியும், நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் விட்டுருங்க. இவங்க பொண்ணு பாக்க எனக்கு ஆர்வப்படுறது எனக்காக இல்ல, அப்பதான் அடுத்து இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கும்ன்றதுக்காக. மக்களே நீங்க என்ன எது பண்ணாதீங்க, எங்க வரமா போலாம்.